வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை. உச்ச நீதிமன்றத்தை நாடி ஆளுநர் எனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேஸ் போட்டாலும் விஜய் தோத்து தான் போவாராம். ஏன்னா ஆளுநர் கிட்ட முக்கிய ஆதாரம் சிக்கி இருக்கிறதாம். என்ன ஆதாரம் அப்படின்றது இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும் கட்சியாக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றாரு. அன்னைக்கு நைட்டு நம்முடைய ஆளுநருக்கு மெயில் அனுப்புறார். நாங்க தான் சிங்கிள் லார்ஜ் பார்ட்டியா வந்திருக்கிறோம், எங்களுக்கு 35% வாக்கு கிடைச்சிருக்குது, எங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் முக்கியம் கிடையாதப்பா, எங்களுக்கு எத்தனை தொகுதி வெற்றி பெற்றிருக்கின்றாய் அதை சொல்லு அப்படின்னாங்க. ஆளுநர் கேரளாவிலிருந்து தமிழகம் வந்தாரு. நேரடியாக விஜய் அவர்கள் சந்தித்தாரு. அவருக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் கிடைத்திருக்கின்றார்களோ அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்தாரு. ஆளுநர் பிரிச்சு பார்த்தாரு. ஏன்பா 108 எம்எல்ஏக்கள் தான் ஆதரவு இருக்காங்களா, அப்படின்னா பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதப்பா, 118 எம்எல்ஏக்கள் இருந்தா மட்டும் வா போ அப்படின்னு சொல்லிட்டாரு. பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்ட ஆலோசனை குழுவானது போய் ஆளுநரை சந்திக்குது. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தெரியாதப்பா, விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு 118 எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை காட்டணும்பா, பெரும்பான்மை இருந்தா மட்டும்தான் அவருக்கு பதவி பிரமாணம்பா அப்படின்ட்டாரு. பிறகு மறுநாள் விஜய் அவர்கள் நேரடியாக போய் ஆளுநர் கிட்ட கோரிக்கை வச்சாரு. இந்த தருணத்துல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரையும் சேர்த்து எங்களுக்கு 112 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது, அதனால பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டாரு. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நீயே சொல்றப்பா, எங்களுக்கு பெரும்பான்மை இல்ல, 112 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றேன், அதனால 118 கொண்டு வா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஐஎம், அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த ஆபீஸுக்கு நிர்மல்குமார் அவர்கள் நேரடியாக போய் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நேத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அவங்க இன்னைக்கு ஒரு விரிவான ஆலோசனை செய்துவிட்டு நாங்க உங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயமா தான் சிந்திக்கிறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ விஜய்க்கு அதிகமான தொகுதிகள் கிடைச்சிருக்குது, மக்கள் அவரை ஆதரித்திருக்காங்க, அவரை ஆதரித்திருக்கின்ற காரணத்தினாலே அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் ஆளுநர். ஆனா பாஜக சொற்பேச்சை கேட்டு அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டாரு, ஜனநாயக படுகொலை, நம்ம போய் ஆதரவளிக்கணும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சட்டத்தை காப்பாத்துறேன், ஜனநாயகத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு ஓடியாந்து நான் உங்களுக்கு உதவ முடியாதுப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா இது எங்க கட்சியினுடைய எதிர்கால நலனை அடிப்படையாக வைத்தது. அதனால எதிர்காலத்தில் உன்னா கூட வந்தோம்னா நாங்க வளர்ச்சி பெற முடியுமா, தொடர்ந்து வெற்றி பெறுவாயா, கட்சி நிலைத்து நிற்குமா, விஜயகாந்த் மாதிரி புட்டுக்குன்னு போயிடுமா, இப்படி எல்லாவற்றையும் பார்க்கணும். அதனால கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகிட்ட ஆலோசனை செய்துவிட்டு உங்களுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லை என்பதை பற்றி நாங்க யோசிக்கிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு பிசிகாலாம் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆளுநரை கண்டிக்கின்ற அதே தருணத்துல அவங்க ஆதரவு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆலோசனை செய்துவிட்டு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் பொறுத்திருப்போமே, அவங்களுக்கு யோசிப்பதுக்கு டைம் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விசிகா, சிபிஎம், சிபிஐ அலுவலகம் போய் சந்தித்து விட்ட பிறகு பேட்டியளித்து விட்டு அவரு சென்று விட்டாரு. ஆனா தவேகா இன்னொரு யோசனையும் செய்திருக்கிறது. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டாரு, அதனால நம்ம உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். அப்படி உச்ச நீதிமன்றத்தை நாடி எஸ்ஆர் பொம்மை வழக்கை நம்ம சுட்டி காட்டலாம். எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இருக்கா இல்லையா என்பதை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்கணும் அன்றி ஆளுநர் மாளிகையில நிரூபிக்க கூடாது அப்படின்னு எஸ்ஆர் பொம்மையுடைய வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறதாம். அப்படி பார்க்கும்போது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் மாளிகையில 118 இருந்தா கூட உனக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா? நீ அதிக தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கின்றாயா, உன்னை விட யாரும் அதிகமா வெற்றி பெறலையா, பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்ட பிறகு சட்டமன்றத்தில் போயிட்டு உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையா நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு உத்தரவிடலாம். ஆனா ஆளுநர் மாளிகையிலே பாத்தீங்கன்னா 118 காட்டுன்னு சொல்றது எஸ்ஆர் பொம்மை வழக்கின் தீர்ப்புக்கு எதிராக இருக்குல்ல, அதனால அதை கோட் பண்ணி நம்ம போய் உச்ச நீதிமன்றத்தில் முறையிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எஸ்ஆர் பொம்மை வழக்கு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தை நாடினாங்க. மத்தியில காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அடிக்கடி மாநில அரசாங்கத்தை கலைத்து விடுகின்றார்கள். மாநில அரசாங்கமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது.
அதனால இந்த மாநில அரசாங்கத்தை கலைப்பதற்கு ஒரு கடிவாளம் போடணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வழக்கை தொடுத்து விட்டு ஐயா காங்கிரஸ் காரணமே இல்லாம கலைக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அப்பதான் நீதியரசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா ஒரு மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு பிடிக்குதா இல்ல மத்தியில ஆளுகின்றவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இருந்துச்சுன்னா போதும், அவங்க ஆளலாம். அதனால அவங்களுடைய பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் காட்டினா போதும். எதற்காக வந்து நீங்க ஆளுநர் மாளிகையில் பெரும்பான்மை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தீர்ப்பது. அது மட்டும் இல்ல, ஒரு மாநில அரசாங்கத்தை கலைப்பதா இருந்தா நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை அப்புறம் மக்களவை இது ரெண்டுலயும் வந்து ஏன் அந்த மாநிலங்களை கலைக்கிறோம் அப்படின்றதுக்கான நியாயமான காரணத்தை சொல்லி பெரும்பான்மை வாக்கு அவங்களுக்கு ஆதரவு கிடைச்சி அதுக்கப்புறம் தான் அந்த மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடிவாளங்கள் போட்டாங்க. அதனால எஸ்ஆர் பொம்மையினுடைய வழக்கு அடிப்படையில் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிச்சா போதும் அப்படின்னு தவைக்காரங்க நினைக்கிறாங்க. ஆனால் அங்கதான் பெரிய ட்விஸ்ட். எஸ்ஆர் பொம்மை வழக்கில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு அரசாங்கமானது ஒரு மாநிலத்தில் ஆண்டு கொண்டு இருந்தால் அந்த அரசாங்கம் தன்னுடைய பெரும்பான்மையை வந்து சட்டமன்றத்தில் நிரூபிக்கலாம். ஆனால் புதுசா பதவி ஏற்கக்கூடிய ஒரு அரசாங்கமானது பெரும்பான்மை இருந்தா தானே பதவி ஏற்க முடியும். எஸ்ஆர் பொம்மை வழக்கு அதுக்கு எந்த விதமான வழிகாட்டுதலையும் தரலையே. ஏற்கனவே ஒரு அரசாங்கம் இருந்து மத்திய அரசாங்கம் கலைக்க போதுன்னு வச்சுங்களேன், பெரும்பான்மை இல்லை என்று சொல்லிட்டு, அப்ப அந்த அரசாங்கமானது சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கலாம். ஆனா புதுசா பதவி ஏற்கக்கூடிய இந்த அரசாங்கமானது பெரும்பான்மை நிரூபித்து விட்டு ஆளுநர்கிட்ட அதற்கு பிறகு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு கேட்பதுதான் சரியா இருக்கும். அதனால எஸ்ஆர் பொம்மையினுடைய வழக்கானது ஒருபோதும் இதுல அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, விஜய் அவர்களே போய் ஆளுநர் கிட்ட எங்களுக்கு 112 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க, மேற்கொண்டு எம்எல்ஏக்களே இல்ல, ஆனா எங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ பெரும்பான்மை இல்லாத ஒருத்தருக்கு எப்படி பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஆளுநர்? அதனால ஆளுநர் கிட்ட முக்கியமான ஆவணத்தை தமிழக வெற்றி கழகத்துக்காரங்களே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. பாருங்க, எங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது, காங்கிரஸ் சேர்ந்தாலும் எங்களுக்கு 112 தான் இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால மாநிலத்துல மீண்டும் ஒரு குழப்பம் வரக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணேன், பெரும்பான்மை இல்லாதவங்களுக்கு பதவி பிரமாணம் நான் செஞ்சு வைக்கல அப்படின்னு ஆளுநர் வந்து அழகா நீதிமன்றத்தில் சொல்லிடுவார். அதனால பெரும்பான்மை இல்லை என்ற விஷயத்தை தெளிவா ஒத்துக்கிட்டாரு நம்ம விஜய். அதனாலே நீதிமன்றம் போனா கூட அவரால் வெற்றி பெற முடியாது. அது மட்டும் கிடையாது, கோவா மற்றும் கர்நாடகா இந்த மாநில அரசாங்கம் தொடர்பாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, ஒரு கட்சி அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருந்தாலும் சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி போட்டா அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற கட்சியை விட அதிக பெரும்பான்மையுடன் எம்எல்ஏக்கள் பெற்றிருந்தாங்கன்னா அந்த கட்சியை தான் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லணும். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் 112 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. ஆனால் அதிமுக திமுக ரெண்டு பேரும் கூட்டணியுடன் இணைந்தாங்கன்னு வச்சுங்களேன், விஜயை விட அதிக எண்ணிக்கையை வச்சுக்கிறாங்க. அப்போ உச்ச நீதிமன்றமானது கோவாவுடைய மாநில அரசாங்கத்தினுடைய வழக்கு, கர்நாடக அரசாங்கத்துடைய வழக்கு, இந்த ரெண்டு வழக்கின் அடிப்படையில் கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை இருந்துச்சுன்னா அவங்களை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லுங்க, அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க. எப்போதும் பெரும்பான்மை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றா அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. கூட்டணியுடன் இருந்தா கூட பரவாயில்ல, பெரும்பான்மையுடன் இருக்கிறாங்களா, அந்த மேஜிக் நம்பர் 118 கிராஸ் பண்றாங்களா அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு தான் ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது வழிகாட்டிருக்கு. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் 112. ஒருவேளை அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேரும் வந்து ஐயா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம், இப்போ அதிமுக கிட்ட கூட்டணியுடன் வந்து 53 இருக்குது, எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 73 இருந்ததா, இப்போ 68 இருக்கிறோம் நாங்க. அப்படி பார்க்கும்போது 68 53 விஜயோட நாங்க தான் கில்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அதிக எண்ணிக்கையில ஒரு எம்எல்ஏ கூட இருந்தா கூட அதிமுக திமுக கூட்டணிக்கு யாரு முதலமைச்சர் வேட்பாளர் அடையாளம் காட்டுறாங்களோ அவங்களதான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், அவங்களுக்கு தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் நம்ம ஆளுநர். அதுதான் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பா இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் சரி விஜயை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இல்லை என்பதை அவரே ஒத்துக்கிட்டாரு. அதனால எஸ்ஆர் பொம்மை வழக்கம் இப்போ விஜய் அவர்கள் அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்க போறேன்னு சொல்றதும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொத்தத்தில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிக எண்ணிக்கையிலான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கின்றார். அவரை கூப்பிட்டு பதவி ஏற்க சொல்லணும். அவரு சட்டமன்றத்தை பெரும்பான்மை நிரூபிக்கலனா டிஸ்மிஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்தது யாருப்பா பதவி அமைப்பதற்கு உரிமை கோர்றீங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலாம்.
அதனால சட்டப்படி முதல்ல விஜய் கூப்பிட்டு பெரும்பான்மை காட்டுறாரா இல்லையோ பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். ஏன்னா கபில் சிபில்னு ஒத்துக்கிறாரு காங்கிரஸ்ல. எப்போதும் திமுகவுக்கு ஆதரவாகக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏன் 100 இடங்கள் தான் நம்முடைய எடியூரப்பா அவர்கள் வெற்றி பெற்றார் கர்நாடகாவில். அவர் தான் அதிக எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு ஆளுநர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்து போட்டு 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. 2 நாள்ல பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. எடியூரப்பா பதவி விலகினார், உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டு. அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் அதிக எண்ணிக்கையிலான தொகுதி வெற்றி பெற்றிருந்தால் இந்நேரம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பாரு. இங்க விஜய் அவர்கள் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கின்றார். அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் அதை ஏற்க மறுக்கிறது. இப்ப ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கைப்பாவையாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு நேத்தெல்லாம் ஊடகம் பேசிக்கிட்டு இருந்ததப்பா. கபில் சிபில் அவர்களும் குற்றச்சாட்டு வச்சாரு. அது மட்டும் இல்ல, நம்ம விஜய் அவர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. அதாவது திமுக விட்டு அவசர அவசரமாக வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து விட்டார்கள். இப்ப தமிழக வெற்றி கழகமானது ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா என்ற திரிசொங்கு சொர்க்கத்தில் இருக்கிறது. எது நிஜமாகனே தெரியல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கின்ற தருணத்துல பாண்டிச்சேரியில அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்களாம். அவர்களை சந்திப்பதற்காக போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதோட எடப்பாடி பழனிசாமி ஆளுநரையும் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருப்பதாகவும் சொல்றாங்க. ஸோ மொத்தத்தில் விஜய்க்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்களான்னு தெரியல. ரெண்டாவது, விஜயை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தை நாடினார் என்றால் இன்னைக்கு தான் நாடணும். இல்லைன்னா சனி ஞாயிறு வருது, சனிக்கிழமை அப்ளை பண்ணா கூட ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்தது. அவசர வழக்காக எடுத்து விசாரிப்பாங்களான்னு தெரியாது. திங்கக்கிழமை தான் வழக்கு விசாரணைக்கு வரும். திங்கக்கிழமை இதை அவசர வழக்காக எடுத்து விசாரிப்பாங்களா என்பது கூட தெரியாது. அதனால நீதிமன்றத்தை நாடினால், ஜனநாயகன் படத்துக்காக நீதிமன்றத்தை நாடி எப்படி சூடு போட்டுக்கிட்டாரோ அதே மாதிரி ஆட்சி அமைப்பதற்கு நீதிமன்றத்தை நாடி ஒருவேளை சூடு போட்டுக்கிட்டாருன்னா நாம சொன்ன காரணங்கள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் சுட்டி காட்டினாங்கன்னா ஆளுநரையும் பகைத்து கொண்ட மாதிரி ஆகுது. ஏன்னா தணிக்கைத்துறை அதிகாரிகிட்டே பொறுப்பை படிச்சுட்டு பாருங்க சாமி, மீண்டும் கூட ஒரு முறை படம் ரிலீஸ் பண்றதுக்கு அனுமதி அளிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தால் படமானது முறையா சரியான நேரத்தில் வெளியாயிருக்கும். ஆனா நீதிமன்றம் போறேன் 2ல 1 பாத்துறேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் போய் முதுகுல சூடு போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஆளுநர் கிட்ட வந்து மீண்டும் ஒரு முறை சந்திப்பை நிகழ்த்தி, ஏன்னா நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று போய் விசிகா சிபிஎம் சிபிஐ கிட்ட ஆதரவு கேட்டுக்கின்றார். அந்த ஆதரவு தராங்களா இல்லையான்னு பொறுமையா இருந்து பார்த்துட்டு மீண்டும் ஆளுநரை போய் வலியுறுத்தலாம், எங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மனு தாக்கல் பண்றாரா இல்லை என்பதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நேத்தே வந்து விஜய் அவர்கள் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டுதான் இருந்தாரு வழக்கு தொடுப்பது தொடர்பாக. இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம் என்று மூத்த நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வழக்கு தொடுப்பதற்காக டெல்லி போல. ஆனா இன்னைக்கு போறாங்களா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். அப்படியே டெல்லிக்கு போனாலும் சரி, ஆளுநர்கிட்டயே எங்களுக்கு 112 எம்எல்ஏக்கள் தான் ஆதரவு இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எங்க கிட்ட பெரும்பான்மை இல்லை என்று ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த முக்கிய ஆவணங்கள் ஆளுநர்கிட்ட இருப்பதனால நேராக ஆளுநர் கொண்டு போய் பாருங்க, அவங்களே பெரும்பான்மை இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க, எப்படிங்க பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும்? பெரும்பான்மை இல்லை என்றால் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலாமா, சட்டம் வழிவகை செய்தா அப்படின்னு நீதிமன்றத்துக்கிட்ட ஆளுநர் கேட்டார்னா அப்புறம் சோழி முடிஞ்சிடும். அதனால நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட போய் பார்த்துப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா ஆளுநருடைய கிரேஸ் இன்னும் உயர்ந்துடும். அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் ஜென்மத்துக்கும் பதவி ஏற்பு விழாவே நடத்த முடியாம போயிடும். என்ன நடக்கும்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றிங்க.